கராத்தேவை பொறுத்த மட்டில் குருகுலத்தில் ஒரு சாது போன்று வெள்ளை வார் அணிந்து நுழையும் மாணவன் கல்வி முடிந்து ஒரு மாவீரனாக கருப்பு வார் அணிந்து வெளியேறுவார். தமிழ் சித்தராகிய போதி தருமன் ஜப்பானில் கராத்தேவும் சீனாவில் குங்ஃபுவும் கற்பித்தார். அவரே இந்த வண்ண நிலைகளை அங்கு கொண்டு சென்றார். போர்க்கலையின் படிநிலை வண்ணங்கள் பொதுக்கல்வியின் படிநிலை வண்ணங்களின் தலைகீழ் வரிசைப்படி அமைந்துள்ளது புரிந்து கொள்ளக்கூடியது. பொதுக்கல்விக்கு ஒரு பண்படாத பச்சிளம் மாணவன் கருநிற ஆடை அணிந்து உள்நுழைந்து பண்பட்ட முழு மனிதனாக வெள்ளை ஆடை உடுத்தி வெளியேறுவார். குருகுல கல்வி முடிந்த பிறகு மாணவர்கள் தாங்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற துறைகளில் தங்களின் வாழ்வாதாரத்திற்கான தொழில் தொடங்குவார்கள். மொத்தமுள்ள தொழில்களில் சிலர் கொல்லர் ஆவர், சிலர் பொற்கொல்லர் ஆவர், சிலர் தச்சர் ஆவர், சிலர் நெசவாளி ஆவர், சிலர் குயவர் ஆவர், சிலர் சிற்பக்கலைஞர் ஆவர், சிலர் இசைக்கலைஞர் ஆவர், சிலர் சோதிடர் ஆவர், சிலர் விண்ணாய்வாளர் ஆவர், சிலர் கூத்து கலைஞர் ஆவர், சிலர் படைத்தளபதிகளாவர், சிலர் மந்திரிகளாவர். இவர்கள் உயர்கல்வி கற்றவர்கள் தொழில்நுட்பவாதிகள் ஆனதால் ஆசாரிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஆசாரி என்ற சிறப்பான சொல் இப்போது நான் சொல்லப்போகும் வகையில் உருவானது. ஆசீவகம் என்பது சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் இடம் என்று நாம் அறிவோம். ஆசீவகம் என்பது சித்தர்கள் வாழ்ந்த இடங்களை குறித்த இடவாகு பெயர். எனவே ஆசு என்றாலே உடனடி தீர்வு என்றே பொருள். அரி என்பது அறிந்தவர் என்று பொருள். எனவே ஆசரி என்பது உடனடி தீர்வு கொடுக்க தெரிந்தவர் என்று பொருள். ஆசரி என்ற இந்த சொல் மேலும் 2 சொற்களையும் கொடுத்தது. ஆசரி, ஆசிரியர், ஆசிரியர். ஆசரி, ஆசாரி. ஆசாரி என்பது உயர்கல்வி கற்ற தொழில்நுட்பவாதி என்று பொருள். அக்கால ஆசாரி பட்டம் என்பது இன்று உலகெங்கும் மிகவும் திறமை படைத்த விஞ்ஞானிகளுக்கு அளிக்கப்படும் டிஎஸ்சி பட்டத்திற்கு இணையானது, அதாவது டாக்டர் ஆஃப் சயின்ஸ். ஆசாரி பட்டம் பெற்றவர்கள் அறம் சார்ந்த ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையை கைக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை முறைக்கு ஆசாரம் என்று பெயர். அதாவது ஆசாரிகள் கடைபிடிக்கும் வாழ்க்கை முறைகளுக்கு ஆசாரம் என்று பெயர். சான்றாக சிறுபான்மையான இந்த ஆசாரிகள் இவர்கள் வாழும் பகுதிகளில் பெரும்பாலும் ஒற்றை ஆளுமைகளாகவே இருப்பார்கள், அதாவது மானோபலி. இந்த யதார்த்தத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களின் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் மிகையான ஊதியம் பெறக்கூடாது, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கொடாது என்ற வணிக இலக்கணத்தை புறநானூறு சொல்கிறது. அதாவது ஆசாரிகள் அதிக ஊதியமும் பெறக்கூடாது, அதற்குண்டான பொருளும் குறைவாக கொடுக்கக்கூடாது. இவர்களின் தொழில்கள் மானுடத்திற்கு உதவும் தெய்வீக தொழில்களாக கருதப்பட்டன. சமூகத்தில் இவர்களுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. அவர்களின் சமூக அந்தஸ்தை பிரதிபலிக்கும் வகையில் இவர்கள் தங்களின் தொழிலை பாவிக்கும் போது பூமாலை அணிய வேண்டும். அப்படி அணிந்திருப்பவரே இந்த பாகவதர். இந்த பூமாலை அவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கும் பொறுப்பை பிரதிபலிக்கின்றது. தங்களுடைய சிறப்பான கல்வியை வைத்து சமூகத்தை சுரண்டாமல் நேர்மையாக பணி செய்வதை கௌரவிப்பதே ஆசாரிகள் அணியும் பூமாலை. இந்த பூமாலை இங்கு காண்பிக்கப்படுவது போல தொடக்கத்தில் முறையாகவே அணியப்பட்டது. ஆனால் இந்த முறையில் அணிவது அவர்கள் செய்யும் தொழிலுக்கு இடையூறாக இருந்தது. அதனால் பிற்காலத்தில் இங்கு காண்பிப்பது போல குறுக்காக ஒரு கையையும் கழுத்தையும் சுற்றி அணியப்பட்டது. ஆனால் எல்லா இடங்களிலும் தகுதியான மலர்கள் கிடைக்காததாலும் ஒரே நாளில் இந்த மலர்கள் காய்ந்து உதிர்ந்தும் விடுவதாலும் இந்த மலர்களை மாலையாக இணைத்த நூல் தனியாக தெரிவதாலும் நாளின் இறுதியில் நூல் மட்டுமே விஞ்சி இருப்பதாலும் கால ஓட்டத்தில் மாலைக்கு பதிலாக நூலை மட்டுமே அணியும்படி ஆசாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர். இப்படியாகத்தான் பூநூல் அணியும் வழமை ஆசாரிகளிடம் உருவானது. இப்படியாகத்தான் சிற்பக் கலைஞர்கள், குயவர்கள், பொற்கொல்லர்கள், நெசவாளர்கள் போன்ற ஆசாரிகள் அனைவரும் பூநூல் அணியும் வழமை மேற்கொண்டனர். மனித குலத்தின் நன்மைக்கான இந்த தெய்வீக தொழில்களுக்கு அளிக்கும் மரியாதையாக ஆசாரிகள் பூநூல் அணிந்தனர். பூமாலைக்கு பதிலாக பூநூல் என்றானவுடன் அதற்கான விதிமுறைகளையும் வகுத்தனர். திருமணத்திற்கு முன்பு ஆசாரி 3 நூல் இழைகளை அணிவார். திருமணமான பின்பு 6 இழைகளை அணிவார். பிள்ளை பெற்று குடும்பத் தலைவனான பிறகு 9 நூல் இழைகளை அணிவார். பூநூல் அணிவது ஆசாரிகள் கடைபிடிக்கும் முக்கியமான ஆசாரங்களில் ஒன்று. ஆசாரிகளின் பொதுவான ஆசாரம். ஆசாரிகள் ஒவ்வொரு நாளும் காலையில் நீராட வேண்டும். தங்களின் தொழிலகத்தை சுத்தம் செய்ய வேண்டும். தங்களின் மூதாதையர்களான கடவுளருக்கு அவர்கள் பூசை செய்ய வேண்டும். தொழிலில் ஈடுபடும் போது கட்டாயமாக பூநூல் அணிய வேண்டும். அவர்களின் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் தகுதியான கட்டணம் மட்டுமே விதிக்க வேண்டும்.
தங்களின் சிறப்பான தொழில் மனித குலத்திற்கான தெய்வீக தொழில் என்பதை மனதில் கொண்டு தகாத முறையில் செல்வம் குவிக்க எண்ணக்கூடாது. இவையே ஒவ்வொரு ஆசாரியும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை ஆசாரமாகும். இந்திய உபகண்டத்திற்குள் வந்த யூதர்கள் ஆசாரிகளுக்கு மக்களிடம் இருக்கும் மதிப்பை அறிந்தனர். யூதர்கள் மற்றவர்களின் மதிப்புமிக்க உடைமைகளை திருடி தமதாக்கிக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டவர்கள். அவர்கள் இந்த ஆசாரி பட்டத்தையும் திருடி தம்முள் கற்றறிந்தவர்களை ஆச்சாரி என்றழைத்தனர். பூணூல் அணிவது சமூகத்தில் மரியாதைக்குரியது என்பதால் ஆசாரிகளின் பூணூல் அணியும் வழமையையும் களவாடினர். அதனாலேயே ஒவ்வொரு பிராமணனும் பூணூல் அணிகிறான். அந்த வகையிலேயே 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதனான சங்கரன் சங்கராச்சாரியானான். இந்திய யூதர்களின் ஆச்சாரி பட்டமும் ஆச்சாரி குலப்பெயரும் இப்படியாகத்தான் உருவானது. ஆதி தமிழ் பிராமணர்கள் கருப்பாகவோ மாநிறமாகவோ இருந்தனர். அவர்கள் வெள்ளை நிறம் அல்ல. ஆனால் குருகுலக் கல்வியால் பிராமணர் பட்டம் பெற்ற அவர்கள் வெள்ளை ஆடை அணிய வேண்டும். வந்தேரிகளான யூதர்கள் தமிழரின் இந்த கலாசார பாரம்பரியத்தை கவனித்தனர். குளிர் பிரதேசத்திலிருந்து வந்த அவர்கள் வெள்ளை தோலுடையவர்களாக இருந்ததால் தமது வெள்ளை நிறத்தை வைத்து இந்தியர்களை ஏய்க்க முடிவெடுத்தனர். தாங்கள் முற்பிறவிகளில் புண்ணியம் செய்ததால் பிராமணராகவே வெள்ளைத்தோளோடு பிறந்ததாக சாதித்தனர். இதன் பொருள் என்னவென்றால் தங்களின் பிறப்பின் அடிப்படையில் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதே. வெள்ளையாக பிறந்ததாலேயே பிராமணன் என்ற பட்டத்தை மேற்கொண்டு மக்களின் மரியாதையை ஆணையிட்டு பெற்றனர். சாமானிய மனிதர்கள் இந்த சதியால் ஏமாந்திருக்க இயலும். பழந்தமிழ் பிராமணர்கள் உடுத்திய வெள்ளை ஆடையையும் இந்த யூத பிராமணர் தமதாக்கிக் கொண்டனர். இப்போது மீண்டும் துரோணாச்சாரி தலைப்புக்கு வருவோம். 18 ஆண்டு கால குருகுல கல்விக்கு பிறகே துரோணாச்சாரி பிராமணரானார். யூத பிராமணரைப் போல அவர் பிறப்பால் பெற்ற பட்டம் அல்ல அது. மகாபாரத காலத்தில் யூதர் பிராமணர் என்ற வகையே இல்லை. கொல்லர் தொழிலுக்கே துரோணாச்சாரி சிறப்பு பயிற்சி பெற்றிருந்தார். அதிலும் அவர் ஆயுத வடிவமைப்பில் கைவண்ணம் பெற்றிருந்தார். அதிலும் கூட வில் அம்பு செய்வதில் தனிக்கவனம் செலுத்தினார். தாக்கும் தொலைவை மிகையாக்க வில்லும் நாணும் உலோகத்தாலேயே செய்தார். வகை வகையான வில் ஆயுதங்களை ஆராய்ச்சி செய்து உருவாக்கும் தொழிலில் இருந்த அவர் அவற்றை கையாள்வதிலும் பெரும் வித்தகராக திகழ்ந்தார். இயல்பாகவே வில் செய்பவரிடம்தானே வில் வித்தையை பயில வேண்டும். அவர்களுக்குத்தானே வில்லை பற்றிய நோக்க வீக்கங்கள் தெரியும். வில் வித்தையை குறிக்கும் ஆர்ச்சரி எனும் ஆங்கில சொல்லின் மூலமும் தமிழே. வில்லம்பை குறித்த ஆரச்சு என்ற பழந்தமிழ் சொல்லின் வழியே வில்வித்தையில் சிறந்த அர்ச்சுனன் தனது பட்ட பெயரை பெற்றான். ஆரச்சு அர்ச்சுனன் பற்றியெல்லாம் எனது அடுத்த விடயத்தில் விரிவாக காணலாம். ஆக துரோணாச்சாரி யூத பிராமணரைப் போல பிராமண பட்டம் பெற்றவர் அல்ல. அவர் கொல்லர் தொழிலில் பாண்டியத்துவம் பெற்று ஆயுத தயாரிப்பில் குறிப்பாக வில்லம்பு செய்வதில் சிறந்து விளங்கினார். அவர் ஒரு பெரும் கொல்லராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் விளங்கியதால் ஆசாரி என்று அழைக்கப்பட்டார். இப்படியாகத்தான் துரோணாச்சாரிக்கு ஆசாரி என்ற பட்டம் கிடைத்தது. வெள்ளாடையும் பூநூலும் இவ்வாறே அவரின் வழமையானது. அவரது தனித்துவமான பட்டப்பெயர் துரோணர் என்பது. அது வந்த விதத்தை விரைவில் அலசுவோம். அதற்கு